இன்னைக்கு பைபிள் ரீடிங்கை பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 12. மை செல்ஃப் ரீச்சர் ஜார்ஜ் முல்லர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம யோபோட புஸ்தகத்தை முழுவதுமாய் வாசித்து முடிச்சிருப்போம். இப்போ நம்ம பழையபடி ஜெனிசிஸ் சாப்டருக்குள்ளே நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கான நம்ம படிக்க போகிற அதிகாரங்களின் தலைப்பு என்னென்னா, தேவன் ஆபிரகாமை அழைத்தல். ஆதியாகமம் 11வது அதிகாரத்துலேருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கி வாசிக்கலாம். முக்கியமாக 11வது அதிகாரம் நம்ம கடைசியாக ஏற்கனவே வாசித்து முடிச்சிருப்போம். ஒரு ரீகாலாக திரும்பவும் அதை வாசித்து பாருங்கள். அந்த 11வது அதிகாரத்தில் முற்பிதாக்களை குறித்தும் ஆபிரகாமுடைய தலைமுறைகளை குறித்தும் அந்த இடங்களில் வாசிக்கலாம். அதை தொடர்ச்சியாக 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சில காரியங்களை ஆபிரகாமோடு பேசுகிறதை நீங்கள் வாசிக்கலாம். அவரை தனியாய் வேர்பிரித்து அழைக்கிறாங்க. அதில் கடைசியாக எகிப்து தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க. 13வது அதிகாரத்தில் எகிப்திலிருந்து திரும்பவும் வெளியே வர்றதையும், 13வது அதிகாரத்தில் இடைப்பட்ட இடங்களில் லோத்தும் ஆபிரகாமும் பிரிகிறதை குறித்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசித்தீங்கன்னா திரும்பவும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துறதும் திரும்பவும் ரீகால் பண்ணுற விஷயத்தையும், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரீகால் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தையும் படிக்கலாம். இது சுவாரஸ்யமாக இருக்கும். இதை படித்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்காக இருக்கும். படித்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் படிச்சிட்டோன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.